இன்றைய முக்கிய நிகழ்வுகள். உப்பளம் தொகுதியில் ரூபாய் 2.85 கோடி மதிப்பிலான வாய்க்கால் சீரமைப்பு பணிகள் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களால் முன்னெடுப்பு. புதுச்சேரி ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் உப்பளம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் ரூபாய் 2,85,00,000 மதிப்பீட்டில் கழிவுநீர் வாய்க்கால் சீரமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. இப்பணிகள் புதுச்சேரி மாநில முதல்வரின் ஒத்துழைப்புடன் அவர் முன்னிலையில் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடியின் தலைமையில் பூமி பூஜையுடன் துவங்கப்பட்டது. இந்த வாய்க்கால் கடலூர் ரோட்டிலிருந்து வானரப்பேட்டை, தாமரை நகர், அமலோற்பவம் பள்ளி அருகே இந்திரா நகர் வழியாக சென்று உப்பனாற்றில் கலக்கும் நீளமான வாய்க்கால் ஆகும். காலப்போக்கில் வாய்க்காலில் குப்பைகள் தேங்கி துர்நாற்றம் வீசியதால் பொதுமக்கள் சுகாதார பாதிப்பை எதிர்கொண்டனர். இந்த நிலையை கவனித்த சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி நகராட்சி ஆணையர் கந்தசாமி மற்றும் டாக்டர் ஆர்த்தி அவர்களுடன் ஆலோசனை நடத்தி தூர்வாரும் பணியினை உடனடியாக மேற்கொள்ள ஏற்பாடு செய்தார். வாய்க்கால் மேலே சில இடங்களில் 4 கட்டிடங்கள் கட்டப்பட்டிருப்பதால் சீரமைப்பு பணி இடைநிறுத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து வாய்க்கால் சீரமைக்கும் அனைத்து பணிகளையும் முழுமையாக முடிக்க அதிகாரிகளிடம் சட்டமன்ற உறுப்பினர் அதன் அவசியம் அறிந்து மக்கள் சுகாதாரத்திற்காக வலியுறுத்தினார். அதிகாரிகள் மழைக்காலம் முடிந்ததும் ஜூலை மாதத்தில் பணிகள் முடிக்கப்படும் என உறுதியளித்துள்ளனர். மேலும் வானரப்பேட்டையில் உள்ள அலேன் வீதியில் அமலோற்பவம் பள்ளியை ஒட்டியுள்ள வாய்க்காலில் தூர்வாரும் பணியையும் சுத்திகரிப்பு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதேபோன்று அப்பகுதியில் குடிநீர் பழுப்பு நிறமாக வருகிறது என்ற புகாரினை அடுத்து பொதுப்பணித்துறை இளநிலை பொறியாளர் வெங்கடேஷ் மற்றும் கணேசனுடன் உரையாடி குடிநீர் பைப் லைன் வாஷ் அவுட் பணிக்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அவருடன் வட்டார காங்கிரஸ் தலைவர் லக்ஷ்மணன், மாநில மீனவர் அணி துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி மற்றும் கிளை செயலாளர்கள் ராகேஷ் மற்றும் பலர் உடன் இருந்தனர். உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி அவர்கள் தனது சொந்த செலவில் ரூபாய் 40,000 மதிப்புள்ள அதிநவீன தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்ட செயற்கை காலினை வள்ளி அவர்களிடம் வழங்கினார். புதுச்சேரி மாநில உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட நேரு நகர் பகுதியில் வசிக்கும் திருமதி வள்ளி என்பவர்களுக்கு அறுவை சிகிச்சை மூலம் ஒரு கால் அகற்றப்பட்டுள்ளது. தற்போது அவர் நடக்க முடியாமல் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி அவர்களை தொடர்பு கொண்டு எனக்கு ஒரு செயற்கை கால் வேண்டுமென கோரிக்கை வைத்தார். கோரிக்கையை தொடர்ந்து உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவர் நேரு என்கின்ற குப்புசாமி அவர்கள் தனது சொந்த செலவில் ரூபாய் 40,000 மதிப்புள்ள அதிநவீன தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்ட செயற்கை காலினை வள்ளி அவர்களிடம் வழங்கினார். செயற்கை கால் வழங்கும் நிகழ்ச்சியின் போது அப்பகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் பலர் உடன் இருந்தனர். ஊசுடு தொகுதிக்குட்பட்ட குருமாம்பேட்டை
குருமாம்பேட் பகுதியில் உள்ள பால் பண்ணை எதிரிலும் மற்றும் அருகாமையில் உள்ள தெருவிற்கு ரூபாய் 23.60 லட்சம் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையினை அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் தொடங்கி வைத்தார். வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகம் மூலம் சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் பரிந்துரையின்படி சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் குருமாம்பேட் கிராமத்தில் அமைந்துள்ள பான்லேக்கு எதிராக அமைந்துள்ள சாலைக்கு புதிய சாலை வசதி அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 13.20 லட்சம் மதிப்பீட்டிலும், குருமாம்பேட் கிராமத்தில் பெட்ரோல் பங்க் அருகில் அமைந்துள்ள பான்லே சாலைக்கு புதிய சாலை வசதி அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 10.60 லட்சம் மதிப்பீட்டில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சரும் ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஏ.கே. சாய் ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். விழாவில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் எலன், ஷர்மிளாநாதன், இளநிலை பொறியாளர் பிரதீப் குமார், ஊசுடு தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய் ஜே தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, தொகுதி தலைவி மல்லிகா, இளைஞர் அணி உலகநாதன், ஊர் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பொறையூர்பேட்டில் அரசு தொடக்கப் பள்ளியில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்வதற்காக பூமி பூஜை அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பொறையூர்பேட் அரசு தொடக்கப் பள்ளியில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்வதற்காக ரூபாய் 26,28,000 மதிப்பீட்டிலான பூமி பூஜை அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி பொதுப்பணித்துறையின் சிறப்பு கட்டிட கோட்டம் 2 செயற்பொறியாளர் கஜலட்சுமி, கல்வித்துறை முதன்மை கல்வி அதிகாரி குலசேகரன், பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிடம் கோட்டம் 2 உட்கோட்டம் விக்டோரியா, பள்ளி கல்வித்துறை உதவி பொறியாளர் துணை ஆய்வாளர் வட்டம் 5 புவியரசன், இளநிலை பொறியாளர் சுந்தர்ராஜ், பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள், பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் ஜே தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, தொகுதி தலைவி மல்லிகா, இளைஞர் அணி உலகநாதன், கிளை தலைவர் பிரியன், சாலை பொறுப்பாளர் கருணாகரன், கட்டிட ஒப்பந்ததாரர் சதீஷ், ஊர் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தி அவர்களின் 4ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு நோனாங்குப்பம் ஆதரவற்றோர் இல்ல மாணவர்களுக்கு இரவு உணவு வழங்கப்பட்டது. மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தியின் 4ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு நேற்று நோனாங்குப்பம் பகுதியில் உள்ள உதவும் கரங்கள் ஆதரவற்றோர் இல்ல மாணவர்களுக்கு இரவு உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை காங்கிரஸ் கட்சி நிர்வாகி தொழிலதிபர் முருகன் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதில் மாநில காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி குத்துவிளக்கேற்று நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், தாழ்த்தப்பட்டோர் பிரிவு மாநில தலைவர் ஜெயபாலன், முன்னாள் வட்டார காங்கிரஸ் தலைவர் சிவராமகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு இரவு உணவினை வழங்கி சிறப்பித்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் சுவாமிநாதன், ரத்தினவேல், வாழ்முனி, நாராயணசாமி, ஐயனாரப்பன், கௌதமன், ரமேஷ், சங்கர், ஜோசப், பூபாலன், சக்தி, தமிழரசன், முருகன், மனு, காசிநாதன், அருண்குமார், கதிரவன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்.
துளசிங்கம் அரசு உயர்நிலைப் பள்ளி மாணவர்களுக்கு இலவச மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை மூலம் அரியாங்குப்பம் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் தற்காலிகமாக இயங்கி வரும் தியாகி வி. துளசிங்கம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவிகள் 34 பேருக்கு இலவச மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு மாணவ மாணவியர்களுக்கு இலவச மிதிவண்டிகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் சாந்தாராணி, தமிழ் ஆசிரியர் கோமதி மற்றும் ஆசிரியர்கள், ஊழியர்கள் என காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி பாஜக சார்பில் தேச ஒற்றுமையை வலியுறுத்தும் விதமாக ஆபரேஷன் செந்தூர் வெற்றி ஊர்வலம் மண்ணாடிப்பட்டு தொகுதியில் நூற்றுக்கணக்கான பெண்கள் தேசிய கொடியை ஏந்தி நடைபெற்ற ஊர்வலத்தினை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் துவக்கி வைத்தார். பாகிஸ்தான் தீவிரவாதிகளால் காஷ்மீர் பஹல்காம் தாக்குதலில் உயிரிழந்த பொதுமக்களுக்கு ஆபரேஷன் செந்தூர் மூலம் பதிலடி கொடுத்து தீவிரவாதிகளின் முகாம்களை அழித்த இந்திய இராணுவத்திற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் தேச ஒற்றுமையை வலியுறுத்தும் விதமாக ஆபரேஷன் செந்தூர் வெற்றி ஊர்வலம் மண்ணாடிப்பட்டு தொகுதியில் நடைபெற்றது. ஊர்வலமானது உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் கூனிச்சம்பட்டு கிராமத்தில் இருந்து புறப்பட்ட பேரணியில் மண்ணாடிப்பட்டு தொகுதியைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான பெண்கள் மற்றும் ஆண்கள் கலந்து கொண்டு 100 மீட்டர் நீளமுள்ள தேசிய கொடியை கையில் ஏந்தியபடி ஜெய்ஹிந்த் என்ற கோஷத்துடன் சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் சென்று பேரணியானது திருக்கனூர் கடைத்தெருவில் முடிவடைந்தது. இதில் மண்ணாடிப்பட்டு தொகுதியை சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் வீரராகவன், சீனு ரெட்டியார், முத்தழகன், தமிழ்மணி, வில்லியனூர் மாவட்ட தலைவி அனிதா, வில்லியனூர் மாவட்ட செயலாளர் ஜெயக்குமார் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். காங்கிரஸ் பிரமுகரை கொலை செய்ய பயங்கர ஆயுதங்களுடன் பதுங்கியிருந்த 8 பேர் கொண்ட கும்பலை அரியாங்குப்பம் காவல்துறையினர் கைது செய்தனர். அரியாங்குப்பம் புறவழி சாலை சிக்னல் அருகில் உள்ள அம்பேத்கர் நகர் பகுதியில் உள்ள முள்புதரில் சந்தேகத்திற்கு இடமான நிலையில் ஒரு கும்பல் பயங்கர ஆயுதங்களுடன் நேற்று முன்தினம் இரவு பதுங்கியிருப்பதாக அரியாங்குப்பம் காவல்துறை துணை ஆய்வாளர் முருகானந்தத்திற்கு ரகசிய தகவல் வந்தது. அத்தகவலின் அடிப்படையில் அப்பகுதிக்கு சென்ற குற்றப்பிரிவு உதவி துணை ஆய்வாளர் சிரஞ்சீவி தலைமையிலான காவலர்கள் வேல்முருகன், குகன், வீராசாமி அடங்கிய காவலர்கள் அந்த பகுதிக்கு விரைந்து சென்று அங்கிருந்த முட்புதரில் பதுங்கி இருந்தவர்களை மடக்கி பிடித்து கைது செய்து காவல் நிலையம் அழைத்து சென்றனர். விசாரணையில் அரியாங்குப்பம் அம்பேத்கர் நகரை சேர்ந்த ஆகாஷ் என்கின்ற சின்னா, வசந்தகுமார், விஸ்வா என்கின்ற விஸ்வாபாய், அருந்ததிபுரத்தை சேர்ந்த ஆகாஷ், கோலத்தார் நகரை சேர்ந்த தினேஷ்,
பிசிபி நகரை சேர்ந்த ராஜ், ராம்குமார், அம்பேத்கர் நகரை சேர்ந்த சுவாமிநாதன் உள்ளிட்டவர்கள் என தெரிய வந்தது. இவர்கள் பிசிபி நகரை சேர்ந்த காங்கிரஸ் பிரமுகர் ஒருவரை முன்விரோதம் காரணமாக கொலை செய்யும் நோக்கில் பயங்கர ஆயுதங்களுடன் பதுங்கியிருந்தது காவல்துறை விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட 8 பேரிடமிருந்து 3 செல்போன்களும் 3 மோட்டார் சைக்கிள் மற்றும் 4 வீச்சரிவாள்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. கைது செய்யப்பட்ட 8 பேரும் காலாப்பட்டு மத்திய சிறையில் நேற்று அடைக்கப்பட்டனர். இதில் தலைமறைவாக உள்ள முக்கிய குற்றவாளி விஸ்வாவை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். உப்பளம் தொகுதி சின்னக்கடை மார்க்கெட்டில் மின் இணைப்பு பிரச்சனை எம்எல்ஏ அனிபால் கென்னடி நேரில் ஆய்வு செய்து சரி செய்தார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட சின்னக்கடை ஜனாப் HM காசிம் அங்கன்வாடி மார்க்கெட்டில் கடந்த சில நாட்களாக மின்சாரம் தொடர்பான சிக்கல்கள் நிலவுவதாக அங்குள்ள வியாபாரிகள் புகார் தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி உடனடியாக அந்த பகுதியில் சென்று வியாபாரிகளை நேரில் சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார். மார்க்கெட்டின் கிழக்கு பகுதியில் உள்ள காய்கறி கடைகளுக்கும் மேற்கு பகுதியில் உள்ள மீன் மற்றும் ஆட்டு இறைச்சி கடைகளுக்கும் ஒரே மின் இணைப்பு வழங்கப்பட்டிருப்பதால் கடந்த 4 நாட்களாக மின் துண்டிப்பு ஏற்பட்டுள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். உறுதியான நடவடிக்கை எடுக்கும் நோக்கில் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி மின்துறை செயற்பொறியாளர் ராஜஸ்ரீயை அலுவலகத்தில் நேரில் சந்தித்து வியாபாரிகளுடன் கலந்தாலோசனை நடத்தினார். உடனடியாக அந்த பகுதிக்கு சென்று ஆய்வு செய்து தனித்தனியாக மின் இணைப்பு வழங்கப்படும் என அதிகாரிகள் சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கையை ஏற்று உறுதியளித்தனர். இதை நேரில் பார்வையிட்ட போது உதவி பொறியாளர் முதானந்தம், ஸ்மார்ட் சிட்டி உதவி பொறியாளர் சுப்ராயன், இளநிலை பொறியாளர் துரை சண்முகம், மாநில மீனவர் அணி துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி, கிளை செயலாளர் ராகேஷ் மற்றும் மார்க்கெட் வியாபாரிகள் உடன் இருந்தனர். இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.